அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஅத்தீனுடைய குரல் கேட்கும் தொலைவு வரை அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அவருடைய குரல் கேட்கும் தொலைவு வரை உள்ள இடங்கள் பாவங்களால் நிரம்பி இருந்தாலும் அவை யாவும் மன்னிக்கப்பட்டுவிடும். அவரது பாங்கு சப்தத்தை கேட்கும் உயிருள்ளவை உயிரற்றவை யாவும் கியாமத் நாளில் அவருக்காக சாட்சி சொல்லும். முஅத்தீனுடைய பாங்கு சப்தத்தை கேட்டு தொழ வருவோருக்கு 25 தொழுகைகளின் நன்மைகள் எழுதப்படுகிறது. ஒரு தொழுகையிலிருந்து மறு தொழுகை வரையுள்ள இடைப்பட்ட நேரத்தில் நிகழ்ந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அபு தாவூத். தெளிவுரை: 25 தொழுகைகளின் நன்மைகள் முஅத்தீனுக்கு எழுதப்படுகிறது என்றும், ஒரு பாங்கிலிருந்து மறு பாங்கு வரையுள்ள இடைப்பட்ட நேரத்தில் ஏற்பட்ட முஅத்தீனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று ஆலிம்களில் சிலர் விளக்கமளித்துள்ளனர். பத்ருல் மஜ்ஹூத். எவர் 12 வருடங்கள் பாங்க் சொல்வாரோ அவருக்கு சுவர்க்கம் கடமையாகிவிட்டது. ஒவ்வொரு பாங்கிற்கு பகரமாக 60 நன்மைகள் அவருக்கு எழுதப்படுகின்றன. ஒவ்வொரு இக்காமத்திற்கு பகரமாக 30 நன்மைகள் அவருக்கு எழுதப்படுகின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்தத்ரக் ஹாக்கிம். 3 வகை மனிதர்கள் கியாமத் நாளில் கஸ்தூரி மேடையில் அமர்ந்திருப்பர். அவர்களைக் கண்டு முன்னோர் பின்னோர் யாவரும் பொறாமை கொள்வர். முதல் வகை மனிதர் இரவு பகலில் 5 நேர தொழுகைகளுக்கு பாங் சொல்லி வந்தவர். இரண்டாம் வகை மனிதர் மக்கள் திருப்தியுற்ற நிலையில் மக்களுக்கு தொழ வைத்த இமாம். மூன்றாம் வகை மனிதர் அல்லாஹு தஆலாவின் கடமைகளையும் நிறைவேற்றி தமது எஜமானுடைய கடமைகளையும் நிறைவேற்றி வந்த அடிமை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். திர்மிதி. ஷைத்தான் பாங் சத்தத்தை கேட்டதும் ரௌஹா என்ற இடம் வரை சென்று விடுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தாம் கேட்டதாக ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நான் ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ரௌஹாவை பற்றி கேட்டேன். அது மதீனாவில் இருந்து 36 மைல் தூரத்தில் உள்ளது என்று கூறினார்கள் என ஹஜ்ரத் சுலைமான் ரஹிமஹுல்லா அவர்கள் தெரிவித்தார்கள். முஸ்லிம். தொழுகைக்காக பாங் சொல்லப்பட்டால் பாங் சப்தம் தன் காதில் விழாமல் இருக்க சப்தமாக காற்றை வெளியாக்கியவாறு ஷைத்தான் புறமுதுகிட்டு ஓடிவிடுகிறான். பிறகு பாங் சொல்லி முடிக்கப்பட்டதும் திரும்பி வந்து விடுகிறான். இக்காமத் சொல்லப்பட்டால் மீண்டும் ஓடிவிடுகிறான். இக்காமத் சொல்லி முடிக்கப்பட்டதும் தொழுகையாளியின் மனதில் ஊசலாட்டத்தை போட திரும்பி வந்து விடுகிறான். தொழுகையாளியிடம் இன்னென்ன காரியத்தை நினைத்துப்பார் என்று சொல்கிறான். தொழுகையாளிக்கு தொழுகைக்கு முன் நினைவில் இல்லாத காரியங்களெல்லாம் ஞாபகமூட்டி விடுகிறான். இறுதியில் தொழுகையாளிக்கு எத்தனை ரக்காய் தொழுதேன் என்பது கூட தெரியாமல் போய்விடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லிம். பாங் சொல்வதின் நன்மை மற்றும் முதல் வரிசையில் தொழுவதின் நன்மை மக்களுக்கு தெரிந்துவிட்டால் சீட்டு குலுக்கி போடுவதன் மூலம் தான் கிடைக்கும் என்ற நிலை ஏற்பட்டால் சீட்டு குலுக்கி போட்டு தேர்ந்தெடுத்து கொள்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரி. மலை உச்சியில் ஆடு மேய்க்கும் ஒருவர் பாங் சொல்லி தொழும்போது அளவற்ற ஆனந்தமடையும் உமது இரட்சகன் மலக்குகளிடம், பாங் சொல்லி தொழும் எனது அடியானை பாருங்கள். எனது பயத்தினால் இவை அனைத்தையும் செய்கிறான். நான் எனது அடியானை மன்னித்து விட்டேன். மேலும் அவனை சொர்க்கத்தில் நுழையச் செய்ய முடிவு செய்து விட்டேன் என்று கூறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தாம் கேட்டதாக ஹஜ்ரத் உக்பத்துப்னு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அபு தாவூத். 2 நேரங்களில் கேட்கப்படும் துவாக்கள் மறுக்கப்படுவதில்லை. ஒன்று பாங் சொல்லும் நேரத்தில், மற்றொன்று கடுமையான யுத்தம் தொடங்கிய நேரத்தில் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் ஸஹ்ல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அபு தாவூத். ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையே கேட்கப்படும் துவா மறுக்கப்படுவதில்லை, ஒப்புக்கொள்ளப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது, யா ரசூலா, நாங்கள் எதை கேட்க வேண்டும் என்று சஹாபாக்கள் கேட்டனர். அல்லாஹு தஆலாவிடம் இம்மை மறுமையின் சுகத்தை கேளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். திர்மிதி. சூரியன் உதயமாகும் ஒவ்வொரு நாளும் தனது உடம்பின் ஒவ்வொரு இணைப்புக்கும் அது ஆரோக்கியத்துடன் இருப்பதற்கு நன்றி கடனாக தர்மம் செய்வது ஒவ்வொருவரின் மீதும் கடமை. நீங்கள் 2 மனிதர்களுக்கிடையே நீதி வழங்குவதும் தர்மம். ஒருவரை அவரது வாகனத்தில் உட்கார வைப்பதற்கோ அவரது பொருளை அதன் மீது ஏற்றி வைப்பதற்கோ நீங்கள் உதவுவதும் தர்மம். நீங்கள் நல்லவைகளை பேசுவதும் தர்மம். தொழுகைக்கு எடுத்து வைக்கப்படும் ஒவ்வொரு எட்டும் தர்மம். மக்களுக்கு இடையூறாக இருக்கும் பொருட்களை பாதையிலிருந்து அகற்றுவதும் தர்மம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லிம்.
உங்களுடைய பாவங்களை அழித்து நன்மைகளை அதிகரிக்கச் செய்யும் ஒரு செயலை உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபொழுது, யா ரசூலா, அவசியம் அறிவித்து தாருங்கள் என்று சஹாபாக்கள் வேண்டினார்கள். மனம் விரும்பாத பொழுது குளிர்ந்த காலத்தில் நல்ல முறையில் உழுச் செய்வது, பள்ளியை நோக்கி அதிகமாக நடந்து செல்வது, ஒரு தொழுகைக்கு பிறகு மறு தொழுகைக்காக காத்திருப்பது, எவர் தமது வீட்டில் உழுச் செய்து பள்ளிக்கு சென்று முஸ்லிம்களுடன் ஜமாத்தாக தொழுதுவிட்டு அடுத்த தொழுகைக்காக காத்திருப்பாரோ அவருக்காக மலக்குகள், யா அல்லாஹ், அவரை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ், அவர் மீது அருள் புரிவாயாக என்று துவா செய்கின்றனர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் அபு ஸயீத் ஹுத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.